அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் உனக்கு தான் என் மேல அக்கறையே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதுக்கப்புறம் எதுக்குடா இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்தீன்னு கேக்குறாங்க பரணி. அக்கறை இல்லைன்னு யார்ல சொன்னா பரணி? பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு போனாவோ வருத்தப்பட்டு இருந்தாவோ அவளுக்கு சமாதானமா ஆறுதலா பக்கபலமா கையோடு கூட நிக்கிறவன் தான்டா புருஷன். என் குடும்பத்துக்கு எனக்கு நீ தானே எல்லாமே எனக்கு. அப்படி இருக்க உனக்கு நான் எப்படி விட்டுட்டு இருப்பேங்கிறாங்க. ஓஹோ அதனாலதான் என் பின்னாடியே வந்தியாக்கும். சரி இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்தியல்ல, இப்ப நான் ஓடுற என்ன பிடி பார்க்கலாங்கிறாங்க பரணி. "ஏய், பரணி என்ன விளையாட்டுதுங்கிறாங்க. ஆமாடா பிடிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. மணலுக்குள்ள அங்கங்க கால் பதி ஓடுறாங்க. சண்முகமும் பின்னாடியே ஓடி பரணியை பிடிக்க போறாங்க. "ஏய் என்ன போட்டோ எடுடா" அப்படின்னு பரணி கேட்கவும் அவங்க செல்லுல இருந்து போட்டோ எடுக்கிறாங்க. "ஏய் பரணி ரொம்ப தூரம் போகாத, என்னோட கேமரா சரியா இருக்காது. பார்க்கலாம் பிடிடா, நீ எடுடா போட்டோ எடு பார்க்கலாம் பார்க்கலான்ட்டே ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போது பெரிய அலை ஒண்ணு வந்துருது. அலை வந்ததும் மண்ணை அழுங்காந்து இழுத்துட்டு போகவும் பரணியோட கால் பதிஞ்சு அப்படி கீழே விழுந்துடுறாங்க. சண்முகம் பதறி அடிச்சதே பரணி அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிச்சு பரணியை காப்பாத்துறாங்க. பரணி சண்முகத்தோட பதட்டத்தை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுன்னா இப்படி துடிச்சிடுறியடாங்கிறாங்க. ஆமால பரணி, என் தங்கச்சிங்க மேல எனக்கு இருக்கிறது பாசம்னா உன் மேல நான் வச்சிருக்கிறது உசுருங்கிறாங்க. அம்மாவுக்கு அடுத்தது நீ தான் என் வீட்டுல குலசாமிங்கிறாங்க. சண்முகம் எல்லாம் நல்லா பேசு, ஆனா என்னோட விருப்பத்துக்கு மட்டும் நீ எதுக்கெடுத்தாலும் முட்டுக்கட்டை போட்டு குறுக்க நெல்லு ஏண்டா அப்படின்னு பரணி கேட்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு, நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவேங்கிறாங்க சண்முகம். சரி சரி காத்து ரொம்ப பலமா இருக்கு, நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கிருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. சிவபாலன் இவங்க எல்லாரும் எஸ்கி வீட்டுக்கு வந்திருக்காங்க. முத்துப்பாண்டி வந்ததும், டே முத்துப்பாண்டி நீ சண்முகத்துக்கும் பரணிக்கும் ரூம் போட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த ரூம் நல்ல ராசியான ரூம் தானப்பா அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா இது பண்ணணும், ரூம் ராசி இருக்குமா இருக்காதாங்கிறது இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும், ஏதோ நல்லா சேஃபா தங்கிக்கலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லடா, இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் முத ஒன்னா ஒரே இடத்துல வெளியூர் போய் தங்குறாங்க. ரூம்ப பார்த்தாவே அவங்களையும் மறந்து அவங்க அந்த இடத்துல இருக்க வேண்டாமா, அதுக்கு தாண்டா சொன்னேன் அப்படின்னு பாக்கியம் சொல்லவும், ஓ அப்படி சொல்ல வரியா, சரி அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. தங்கச்சியும் என் மச்சனும் அந்த ரூம்ல தான் வந்து தங்குவாங்க, அவங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயாரா பண்ணி வைங்க, ரூம்பையும் பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க, அவங்க கல்யாணம் மூச்ச ஜோடியை தங்கறதுக்கு எந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க, ஆவர செலவெல்லாம் நான் அனுப்பிடுறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தான் ஏற்பாடு செஞ்ச மாதிரி நீங்க செஞ்சிடாதீங்க, ஹோட்டல்லையே புதுசா ரூம் அலங்கரிக்கிறது வழக்கம்னு சொல்லிட்டு நீங்க அந்த ரூம்பை டெக்கரேஷன் பண்ணிருங்கன்னு முத்துப்பாண்டி சொல்லவும் அந்த ரூம் பாய் சரிங்கிறாங்க. சண்முகம் ரெண்டு பேரும் ரூமுக்கு போறாங்க. அடடா நாங்க இப்பதாங்க ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க கிளீன் பண்ணதும் உங்களை கூப்பிடுறோம், நீங்க மறுபடியும் உள்ள வந்தீங்கன்னா போதுங்கிறாங்க. கிளீன் பண்ணலையா, இன்னுமா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பரணி கொஞ்சம் நேரம் சரி வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. சண்முகம் பரணி ரெண்டு பேரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது சாப்பிடுறீங்களா மேடம்னு கேக்குறாங்க. ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சண்முகத்தையும் பரணியும் பாக்குறாங்க. என்னடா இது நம்மள ஒரு மாதிரியா பாக்குற மாதிரியே தோணுதல்ங்கிறாங்க பரணி. முத ஹோட்டல்ல தங்குறோம் இல்லையா, அதனால நமக்கு அப்படித்தான் தெரியும் போல இருக்கு, அங்க பாரு அந்த பொண்ணு உனையவே பார்த்து சிரிக்குது பரணி. அப்படியால எனக்கு கூட பார்த்து சிரிக்கிறதுக்கு இங்க ஒரு பொண்ணு இருக்கா, இங்க எந்த பக்கம் அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க. ஓஹோ உனக்கு அப்படி கூட ஒரு ஆசை இருக்கா, ஏண்டடே முதல்ல ரூமுக்கு வா, உனக்கு எந்த பொண்ணு பார்த்து சிரிக்குதுன்னு நான் உனக்கு சொல்றேங்கிறாங்க. இல்ல பரணி ஒரு நல்ல வாய்ப்பு கூட கிடைக்க விட மாட்டியாங்கிறாங்க. கிடைக்கும்டா கிடைக்குங்கிறாங்க பரணி. சரி சரி கோவிச்சுக்காத வா ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சண்முகம் பரணி ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பவும் ரூமுக்கு போறாங்க. சண்முகம் பரணி ரெண்டு பேருமே வெளியூர்ல போய் இன்னைக்கு ரூம் எடுத்து தங்கும்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இந்த சந்தர்ப்பம் நல்லபடியா அவங்களுக்கு ஜாதகமா அமையணும், ரெண்டு பேத்துக்கும் நல்லபடியா நல்ல நேரத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க வைகுண்டமும் பாக்கியம் சிவபாலன் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு சவுந்தரபாண்டி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ மகளை வெளியூருக்கு அனுப்பி பின்னாடியே மருமகனையும் அனுப்பி வச்சிட்டியா, வாரிசு உண்டாக்குறதுக்கு தான் இன்னைக்கு என் பொண்ணு பின்னாடியே போயிருக்கானா. பாக்கியம் நீ ஒரு திட்டம் போட்டா அதுக்கு எதிர் திட்டம் எனக்கு போட தெரியாதா என்ன, இப்ப போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணிக்கிறாங்க. சவுந்தரபாண்டியும் அந்த ஹோட்டல்ல ஒரு ஆள் வச்சிருக்காங்க. அந்த ஆளுக்கு போன் அடிச்சு கேக்குறாங்க, என்னப்பா நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன ஜோடி ரெண்டு பேரும் வந்துட்டாங்களாங்கிறாங்க. ஐயா அப்பவே வந்துட்டாங்க, அவங்களுக்கு ரூம் எல்லாம் ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது கேட்டதும் சவுந்தரபாண்டிக்கு தூக்கி வரி போடுது. என்னது ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்களா, தங்கருக்கு வந்தவங்க குடும்பம் நடத்துறாங்களோ, சரி நான் சொன்ன மாதிரி நீ செய்யுங்கிறாங்க. சரிங்க நீங்க சொல்லுங்க நான் செய்யறேங்கிறாங்க. எவ்வளவு வேணாலும் பணம் அனுப்புறேன், ஆனா அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா ஒரு நாள் கூட அந்த ரூம்ல இருக்கக்கூடாது, அதுக்கான ஏற்பாட்டை நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ செய்யன்னு சவுந்தரபாண்டி புது திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த நபரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரிங்கய்யான்னு தலையாட்டிட்டு இருக்கிறாங்க. பரணி ரூம் நீக்கி பாக்குறாங்க. அங்க பார்த்தா அப்படியே சொர்க்க மாதிரி இருக்கா. அடே அப்பா ரூம்பா இது, எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. இந்த ரூம் டெக்கரேஷன் பார்த்தா வீட்ல எல்லாம் முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எதுக்காக கட்டில் மெத்திக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு இப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன ஹோட்டல்ல எல்லாம் இப்படி கூடவா பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க பரணி. அதை பத்தி நமக்கு என்னல பரணி, நம்ம தங்கருக்கு ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை விட என்ன சௌகரியம் வேணும், இதெல்லாம் திருப்பி ஆராய்ச்சிக்கிட்டா இருப்பாங்க, வா போலாம் தூக்கம் வருதுங்கிறாங்க சண்முகம். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நான் வரமாட்டேன், நீ பேசாம அமைதியா இருன்னு சொல்லிட்டு ரூம் பாய் போய் கேக்குறாங்க பரணி. என்ன சார் இது, அந்த ரூம்ல பூக்களால் அலங்காரம் பண்ணி யாருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த ரூம், வேற யாருக்கும் செய்யறதுக்கு பதிலா எங்க ரூமுக்கு செஞ்சுட்டீங்களான்னு பரணி வந்து கேக்குறாங்க. இல்லம்மா உங்க ரூமுக்கே தான் பண்ணி கொடுக்க சொன்னாங்கிறாங்க. என்ன எங்க ரூமுக்கு தான் பண்ணி கொடுக்க சொன்னாங்களா, யார் பண்ணி தர சொன்னான்னு பரணி கேக்குறாங்க. முத்துப்பாண்டியும் பாக்கியத்தோட பேரையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் பரணி ஓஹோ அங்க இருந்துகிட்டே இது எல்லாம் அம்மாவோட ஏற்பாடு தானா,
சரி, இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்ல. நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போய் பேசிக்கலான்ட்டு பேசாம வந்துடுறாங்க பரணி. பரணி உங்களோட சந்தேகம் தீர்ந்துதான்னு கேட்குறாங்க சண்முகம். சுத்தமா கிளியர் ஆயிடுச்சு. எல்லாம் எங்க அம்மாவோட ஏற்பாடு தானே இப்பதான்டா புரிஞ்சது எனக்கு. நீ கூட எங்க அம்மா அனுப்பி வச்ச ஆள் தானேங்கிறாங்க. இல்ல பரணி, இதுல என்ன தப்பு இருக்கு? மகளும் மருமகனும் ஒரு ரூம்ல போய் தங்குறாங்க. ஒரு நாள் தங்கினாலும் இன்ப லோகமா இருக்க வேண்டாமா? அதான் அத்தை ஆசைப்பட்டிருக்கு பாவம். இதுக்கு போய் நீ கோவிச்சுக்கலாமா அப்படின்னு சண்முகம் கேட்கவும், நீ திருப்பி திருப்பி இதை பற்றி பேசினேன்னா அத்தை மனசு வருத்தப்படாதாங்கிறாங்க. எது அத்தை மனசு வருத்தப்படுமா? அத்தை மனசு வருத்தப்படுதா இல்லை உன்னோட மனசு வருத்தப்படுதா? டேய் அப்படின்னு பரணி மறைக்கிறாங்க. ஐயோ, இவ பார்க்குற பார்வையே சரியில்லையே. குதிரை கொம்பாவெல்லாம் நிற்கிறா. இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தும் இவன் என்னமோ முரட்டுத்தனமாவெல்லாம் நின்றுட்டு இருக்கா. இவளை எப்படி மடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சண்முகம். கரெக்டாக அப்போங்க ஹோட்டலில் கரண்ட் கட் ஆயிருது. புது இடம், கரண்ட் போயிடுச்சு. இல்லை பரணி, எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம். எனக்கு தாண்டா தூரம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது பாரு. இந்த சத்தம் கேட்டால் எனக்கு அலர்ஜி அப்படிங்கிறாங்க பரணி. பரணி மேலே தொட்டுன்னு ஏதோ ஒன்று ஒழுகுது. இதுக்கு பயந்து அலறி சண்முகத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க பரணி. இந்த இருட்டுலையும் சண்முகத்தோட மனசும் பரணியோட மனசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்களால் பரிமாறிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் எபிசோட்ல பார்க்கலாம்.